ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. வேதனைதான் சாதனை. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது பாருங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரு ஒரு இடத்துல போயிட்டு பாருங்க, போருக்கு போறாரு. போருக்கு போய் அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வராரு. ஒரு ராஜா ஜெயிச்சுட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா இன்னைக்கு நான் இருக்கிற காலகட்டத்துல யோசிச்சு பாக்குறேன், ஆர்த்தி எடுப்போம். என்னுடைய கணவரா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, ஆர்த்தி எடுத்து, என் கணவர் வேற ஒரு நாட்டுல போய் ஜெயிச்சுட்டு வராரு அப்படின்னும் போது ஆர்த்தி எடுத்து அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் சந்தோஷமா இருப்போம். ஆனா இந்த ராஜா பாருங்க, தாவீது ஊர்ல போய் ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல வந்து போர்ல ஒரு ஜெயிச்சுட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கிறவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்பொழுது வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டுல இருக்கிற மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அடிமைதனமா. அப்போ எப்படி இருந்திருக்கும் இந்த ராஜாக்கு? அந்த இடத்துல எப்படிங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தை வரும்? ஆனா நம்பிக்கையா பேசியிருக்காரே. தாவீதை பார்க்கும்போது சில விஷயங்கள்ல பாருங்க நான் கத்துக்கிறேன். எப்படி கத்துக்கிறேன்னா, அவர் எப்பெல்லாம் மனசு உடைஞ்சு போயிருக்காரோ, எப்பெல்லாம் தோல்வியில இருக்காரோ, கடவுளை நோக்கி பேசுவாரு. எனக்கு தாவீது கதையை படிக்கும் பொழுது பாருங்க 2 விஷயம் புரியும். ஒண்ணு வந்து கடவுள் தாவீது கிட்ட பேசுவாரு, இன்னொன்னு தாவீது கடவுள் கிட்ட பேசுவாரு. இது 2மே நடக்கும் பாருங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, தாவீது தவறு செய்யும் பொழுது கடவுள் பேசுவாரு. நீ ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அடுத்தவங்க மனைவி எடுத்துக்கொள்றத பார்க்கலாம், என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு மனைவி கொடுத்திருப்பேன்னு சொல்லி கடவுள் பேசுறாரு. இவர் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறார் பாருங்க அங்க கர்த்தர். ஆனா அதே மனிதனை என் இருதயத்துக்கு ஏற்றவனே என்று சொல்லும்படியாக அந்த மனுஷனை மாத்துறாரு. அப்போ பாருங்க, நான் காட நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல தாவீதுன்ற மனுஷன் கெட்டவனா இருந்து நல்லவரா மாறினதை நினைச்சு நான் பெருமைப்படுறதான்னு தெரியல. அப்போ இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 23 பாருங்க 6ஆம் வசனத்துல, ஒரு மனைவியோ பிள்ளையோ அந்த இடத்துல இருக்கிற பொருட்களோ பெரிய ராஜா வீட்டுல சூறையாடி அந்த இடத்துல அடிமைதனமா வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. நன்மையும் ஜீவனையும் பத்தி பேசுற இடமாங்க இது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எதை பத்தி பேசுவோம்? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புவோம், அழுவோம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன பண்ணுவோம்னா, வாழவே பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஆனா இவர் பாருங்க தன்னை தானே உற்சாகப்படுத்துற வார்த்தையை பேசுறார். அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, எல்லாமே பாருங்க சூறையாடப்பட்டாச்சு. சூறையாடுன அப்புறமா அந்த வீட்டுல என்ன இருந்திருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பா ஆட்களும் இல்ல, பொருளும் இல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்து அவரு தன்னைத்தானே உற்சாகப்படுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல 2 காரியம் எனக்கு புரிஞ்சுது. ஒண்ணு, கடவுள் மனுஷங்கிட்ட பேசும்போது உற்சாகமாயிடுறான். இன்னொன்னு, மனுஷன் பாருங்க தன்னைத்தானே தாங்கிட்டே தனியா உட்கார்ந்து பேசும்பொழுதும் உற்சாகம் அடையிறான். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்பொழுது தாவீதை பாருங்க. தாவீது எவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியிலையும் தன்னை தானே உற்சாகப்படுத்துறான், வார்த்தையை அறிக்கை பண்றான். என்ன பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல, நன்மையும் கிருபையும் தொடரும். உங்க வாழ்க்கையில நன்மை கிருபை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதை பத்தி பேசவே மாட்டீங்களே. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு போனோம், அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோமா, வந்தோம், பைபிள் எடுத்து வச்சுட்டோம், இதோட முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அறிக்கை பண்ணி கன்ஃபெஷன் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்த முடியும். உங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வாழ்க்கையை மாத்த முடியும்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான் இன்னும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தாவீதை போல உங்க வாழ்க்கையில நன்மையும் இல்ல, ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்துல நீங்க பேச வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா இருப்பேன். இன்னைக்கு நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காரான்ற சந்தேகம் ஏன் அடிக்கடி வருது அப்படின்னா, நமக்கு தான் வந்து பாசிட்டிவான வார்த்தையே பேச தெரியலையே. பாசிட்டிவா பேசி பாருங்க, கடவுள் நிச்சயமா உங்க கூட இருக்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்க உணர முடியும். அததான் இங்க தாவீது செய்யறாரு. தாவீது எதுக்காக செஞ்சதெல்லாம் இந்த வேதாகமத்துல எழுதி வச்சிருக்காங்கன்னா, நீங்களும் நானும் கத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நம்மளும் செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில முன்னேறணும். அதுதான் தேவனுடைய பிளான். கடவுள் ஒரு பிளானை வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில செஞ்சிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்ம வாழ்க்கை முன்னேற. மற்றவங்க கிட்ட ஐடியா கேட்கணும்னு இல்லை. இந்த வேதாகமே நமக்கு ஒரு கேட்லாக். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது பாருங்க பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா,
இன்னையிலிருந்து நம்ம செய்ய வேண்டியது நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ண போறோம். தாவீதை போல எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, தோல்வி வருதோ, முதல்ல நீங்க கடவுள் கிட்ட பேசுங்க. கடவுள் என்ன பேசுறாருன்றத சற்று நேரம் நீங்க அமர்ந்திருந்து அவர் பேசுற சத்தத்துக்கு நீங்க காத்திருங்க. அவர் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கை பாருங்க சீரும் சிறப்புமாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை உம்மண்டையில் வருகிறோம். இந்த வேதாகம புத்தகத்துல நாங்கள் பார்க்கிறோம், வேதனையை சாதனையாக மாத்தின மனிதர் எனக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும் எசப்பா. ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்த்தா போராட்டங்கள், பிரச்சனை, ரத்தம் இப்படி என்று ஆண்டவரை வாழ்க்கை முழுவதுமாக ஒரு போராட்டத்துல ஒரு போர்க்களத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி ஒரு வேதனையை சாதனையா மாத்தினார் என்றால் அவருடைய வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை எசப்பா. அந்த நேரத்துல வார்த்தை கொண்டு தன்னைத்தானே திடப்படுத்தி வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்று பேர் எடுக்கும்படியாக அந்த மனுஷன் மாறினான். நீங்க அவரோடு பேசினதும் அவர் உங்களோடு பேசினதும் அவர் அவரோடு தானாக பேசினதும் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இதை தெரிந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களை திறந்து ஒவ்வொரு மனுஷங்களையும் நீங்க நேசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.